உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இப்ப அங்க குழந்தை நிக்கிறது தானே உறுத்தலா இருக்கு. இப்ப என்ன, குழந்தைய அங்கேருந்து கூட்டிட்டு வந்தா போச்சு. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. இத நானே பண்றேன். நானே போய் அவளை கீழே கூட்டிட்டு வரேன். தமிழ், இங்க வா. சொல்லுங்க பாட்டி. தமிழ், நீ என் கூட கீழே வந்து நிக்கிறியா? நான் கிச்சன்ல உனக்காக நிறைய ஃபிளேவர்ஸ்ல ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். வரியா? இல்ல பாட்டி, நான் எங்க அம்மா அப்பா கூடவே இருக்கேன். தமிழ், நீ குட் கேர்ள் தானே? பாட்டி சொன்னா கேப்பல்ல. நீ இங்க இருக்க கூடாதுமா, பாட்டி கூட தான் இருக்கணும். வா, சொல்றேன்ல. நான் வரல, என்ன விடுங்க. வா தமிழ், வான்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கையை விடுங்கம்மா. இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க தமிழ? ஆதி, அது ஒண்ணு இல்லப்பா. தமிழ் கீழே விழுந்துருவால, நிறைய பேர் வந்து போறாங்க. அதான் என் கூட இருக்கட்டும்னு கூட்டிட்டு போறேன். யார் இவன்? பெத்த அம்மானு கூட பார்க்காம நெத்தி அடி கொடுக்கறான். அதை தாண்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி அந்த பாரதி கிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியலையே. பாரதி கிட்ட என்னமோ இருக்கு. அதான் ஆதி பாரதி மட்டும் இருந்தா போதும்னு முடிவு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். தமிழ், இங்க வா. அம்மா, தமிழ் ஏன் பொண்ணுமா, அவ என் கூட தான் இருப்பா. அக்கா, நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஏங்க, நீங்க என்னங்க அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? மாப்பிள்ள பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு. மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அத்தை ஏற்கனவே மனசுடைஞ்சு போய் இருக்காங்க. நீ அவங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல வேண்டாம். ஆனா நடந்ததை மறுபடியும் ஞாபகப்படுத்தாம இரு. அத்தை விடுங்க, பாத்துக்கலாம். ராஜேந்திர, லொகேஷன் இந்த அட்ரஸ் தானே? ஆமா சார், இதே அட்ரஸ் தான். ராஜேந்திர, நம்ம சந்தேகத்தின் பேர்ல தான் இங்க வந்திருக்கோம். ஓகே சார். இந்த போனுக்கு சொந்தக்காரன் இந்த கல்யாண கூட்டத்துல தான் இருக்கணும். ஓகே சார். எந்த பிரச்சனையும் வராம சூதானமா விசாரிக்கணும். புரிஞ்சுதா? பாப்பலாம். ஐயோ, இன்ஸ்பெக்டரு இவர் எங்க வந்தாரு? ஒருவேளை ஆதி கூப்பிட்டுருப்பானோ? அப்படியே வந்தாலும் யூனிஃபார்ம்ல எதுக்கு வந்திருக்காரு? என்ன விஷயம்னு போய் பார்க்கணும். என்னங்க, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பாரதி, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஆதி, ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. வந்துடுறேன் பாரதி, இரு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் அங்க போய் பேசலாமா? வாங்க.
சார் சொல்லுங்க சார், நீங்க எப்படி இங்க? ஆதி, இது உங்க கல்யாணம் தானா? ஆமா இன்ஸ்பெக்டர், சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க. சீரியஸாவே உங்களை இன்வைட் பண்ண மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே ஆதி, நோ ப்ராப்ளம். நீங்க இன்வைட் பண்ணலைன்னா என்ன, இந்த கல்யாணத்துக்கு நானே வர மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சதுல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? உங்களை கொல்ல முயற்சி பண்ணவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து உங்களை கொலை பண்ண சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் போயிருக்கு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆதி, உங்களுக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியா இருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க பேனிக் ஆக வேண்டாம். கல்யாணம் அமைதியா நடக்கட்டும். நாங்க வந்த வேலைய சத்தமே இல்லாம பார்த்துட்டு போயிடுறோம். நீங்க கவனமா இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்னாச்சு ஆதி? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாரதி. ஆமா, நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க? அது கங்க்ராச்சுலேஷன். டென்ஷன் ஆகாதீங்க பாரதி. உங்க கல்யாணத்துக்கு ஆதி இன்வைட் பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன். தப்பா நினைக்காதீங்க, நான் யூனிஃபார்ம்ல வந்துட்டேன். அதனாலதான் நீங்க பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாரி மேடம். அத சொல்லலாம்ல ஆதி. நீங்க கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே பாரதி, நீங்க போங்க பாரதி, நான் இன்ஸ்பெக்டர் அனுப்பிட்டு வரேன். போங்க. தேங்க்யூ சார். நீங்க கேட்டுக்கிட்டதால நான் இன்னும் யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆதி. இன்ஸ்பெக்டர், அந்த ஆளை எப்படி ட்ரேஸ் பண்ண போறீங்க? இவ்வளோ பெரிய க்ரௌட்ல ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்க ட்ரை பண்ணி பார்க்கறோம். எல்லாம் ஒரு முயற்சி தான். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். மாப்ள, என்ன விஷயம் மாப்ள? போலீஸ்லாம் வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்லை மாமா, என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்களோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் இங்கே வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே ஆதி. ராஜதுரை, அந்த நம்பருக்கு டயல் பண்ண. பண்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.